ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பதஞ்சலி யோக சூத்திரம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு இருக்கிறோம். அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது எதற்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகம் அப்படின்னா இணைத்தல் அர்த்தம். யுஜ் இணைத்து கொள்ளுதல். அஷ்டாங்கம் அஷ்ட அங்கங்களை கூடி, அஷ்டம்னா எட்டு அங்கங்களை கூடிய ஒரு விஷயத்தில் நம்மள இணைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் அஷ்டாங்க யோகம். எதுல நாம எதுக்கு இணைத்துக் கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதஞ்சலி கொடுக்கிற ஒரு டெக்னிக். இது இறைவனிடமிருந்து பதஞ்சலி வாங்கினது, ஆஃப் ஹிஸ் ஓன் அவர் சொன்னதில்ல, இறைவனிடமிருந்து வாங்கினது. எதற்காக இந்த 8 அங்கங்களோடு நான் இணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவனை பற்றிய அறிவை பெறுவதற்கு, ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு குவாலிபிகேஷனை பெற்று தருவதுதான் இதனுடைய முக்கிய பலன். அஷ்டாங்க யோகத்தினுடைய முக்கிய பலன் மன குவாலிபிகேஷன் தான் மைண்ட். அடுத்தது அவாந்தர பலனும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஒன்னொன்னையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது அதுக்குன்னு உண்டு அவாந்தரனா, அது நீங்க கேட்டாலும் கேட்கலினாலும் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலே போகலாம். அதுக்கு பேர் தான் அவாந்தர பலன். இப்ப நீங்க சத்தியத்தை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அவாந்தர பலன் கிடைக்கும், உண்டு. அது சில சமயம் கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல அஷ்டாங்க யோகத்துல ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னு மறந்துடக்கூடாது. 8 அங்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, அடுத்தது தாரண, தியானா, சமாதி. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, இந்த 5 பாத்தீங்கன்னா பகிரங்க யோகம்னு பேரு. அஷ்டாங்க யோகத்திலே இந்த 5 தனியா பிரிச்சு 5+3 நம்ம பிரிப்போம். இந்த 5 பகிரங்க யோகம்னு பேரு. அடுத்த 3 இருக்கு பாத்தீங்களா, தாரணம், தியானம், சமாதி, அது அந்தரங்க யோகம்னு பேரு. ஏன் இது அந்தரங்க யோகம்னா மனதால் செய்யக்கூடிய மெத்தட். இதெல்லாம் மனதினால் மனதுக்கு பயிற்சி கொடுத்தல். இந்த 3மே தாரணம், தியானம்ங்கிறது, மனம்ங்கிறது அந்தக்கரணம், நம்ம உடல் உள்ள இருக்கிற அந்தக்கரணம். அதை ஒழுங்குபடுத்துதல், அதை தியானத்துக்கு ரெடி பண்றது தான் என்னது இந்த தாரணம், தியானம்ங்கிறது மனம் ரிலேட்டட். அதனால அதுக்கு பேரு அந்தரங்க யோகம்னு சொல்லுவோம். இந்த மற்றது யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரத்துக்கு பகிரங்க யோகம்னு பேரு. இதுல நாம எது பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யமம்னா என்ன? யமம்னாங்க வாழ்க்கையில் மனிதனா பிறந்துட்டா போதும். நீங்க எந்த சமுதாயம், எந்த ஜாதி, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மனிதனாக பிறந்தவங்க இறைவன் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய விஷயங்களாக என்னென்ன சொல்லியிருக்காரோ அதுதான் என்னது யமஹா. இது நாம முதலே பார்த்தோம், யமம். அடுத்தது நியமங்கிறது என்ன, எதை அதாவது எது நான் பார்த்துட்டே போகிறத ரிவைஸ் பண்ணிட்டே போகலாம். இப்ப யமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஹிம்சா. இது செய்யக்கூடாதுங்கிற மாதிரி, அஹிம்சை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரதான் யமகா வரும். அந்த திங்ஸ் செய்யக்கூடாது மீனிங் பார்க்கும்போது அஹிம்சை செய்யக்கூடாது அப்படிங்கும்போது அதுக்கு அஹிம்சா. பொய் பேசக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பேரு சத்தியம்னு பேரு. அடுத்தது மற்றவங்க பொருளை எடுக்கக்கூடாதுங்கிறது அஸ்தேயம்னு அர்த்தம். பிரம்மச்சரியங்கிறது உடல் ஒழுக்கத்தை பற்றி சொல்றது பிரம்மச்சரியம். அபரிகிரகங்கிறது தேவையற்ற பொருட்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுதல் பார்த்தோம். இந்த 5ம் ஃபர்ஸ்ட் 5 கமாண்ட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொன்னா இது 5 5 கமாண்ட்ஸ்ல வரும். எது யமஹா என்னென்ன? அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம். ஹிம்சை செய்யாம இருக்கணும். உடலால், மனதால், வாக்கால் மற்றவங்களை ஹிம்சை பண்ணக்கூடாது. எப்போ பொய் பேசக்கூடாது. அஸ்தேயம் மற்ற பொருள் எடுக்கக்கூடாது. உடல் ஒழுக்கம் சீர்கெட்டு வாழக்கூடாது. மற்றவர்களோட குறைந்த அளவு பொருட்களை வச்சு வாழ கத்துக்கணும். இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் யமா. இது நம்ம should not doங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம், இல்ல அப்படியே டைரக்டா மீனிங் புரிச்சுக்கலாம். அடுத்து என்ன பார்த்தோம்? நியமாகா.
நியமா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது எது சௌச்சம் சுத்தம், சந்தோஷம் போதும் என்ற மனம், தபக தபகன ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ், நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக, மனதை கட்டுக்கொண்டு கொண்டு வருவதற்காக நாம இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு மேற்கொள்ற பாத்தீங்களா, அதுக்கு பேரு தவம். தவம் அது எதுவானா இருக்கலாம். சாப்பாட்டு மேல எனக்கு கண்ட்ரோல் இல்ல, நான் நீ தவம் இருந்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்றேன்னா அதுவும் என்னதான் தவம். அடுத்தது சுவாத்தியாயம். சுவாத்தியாயங்கிறது நீங்க எல்லாமே வந்துடும். வேதத்தை ஓதுதல், ஓதுவித்தல், சுவாத்தியாயங்கிற மீனிங்கா இருந்தாலுமே நீங்க ஒரு திருவாசகம் எடுத்து வச்சு படிக்கிறீங்க, திருக்குறள் எடுத்து வச்சு படிக்கிறீங்க, பாரதியார் பாடல்கள் எடுத்து வச்சு படிக்கிறீங்கன்னா அது என்னதான் சுவாத்தியாயம். இது கண்டிப்பா பண்ணணும். எது சுத்தமா கண்டிப்பா இருக்கணும். அதுல 2 விதமான சுத்தம் பார்த்தோம். வெளியில் இருக்கிற பகி சுத்தம், ஆந்தரங்க சுத்தம், மனதினுடைய சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சந்தோஷம்ங்கிறது ஒரு போதும் என்ற இறைவன் எதற்கு என்ன கொடுத்திருக்காரோ, எனக்கு என்ன வரணும்னு இருக்கோ அது கிடைக்குது அப்படிங்கிற போதும் என்று ஒரு சந்தோஷம். அடுத்தது தபகங்கிறது தவம். அடுத்தது சுவாத்தியாயங்கிறது வேதத்தை ஓதுதல் அல்லது எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது அடுத்தது ஈஸ்வர பிரணிதானம், ஈஸ்வரனை வழிபடுதல். ஈஸ்வரனை வழிபடுதல் அப்படிங்கிறது தேவதா வழிபாடுகளை நம்ம சேர்த்திக்கலாம். வேதாந்த வகுப்புகள் கேட்கறது தான் ஈஸ்வர வழிபாடு. வேதாந்த வகுப்புகள் நீங்க கேட்கும்போது ஈஸ்வர தத்துவம்னு என்னன்னு புரிய போகுது. அவரை வழிபடுதல் என்ன, வேதாந்த வகுப்புகளை கேட்கறது. இதன் என்ன சொல்றாரு அவரு, நியமா யூ ஷுட் டூ. சௌச்சம், சந்தோஷம், தபக, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானத்தை ஒரு மனிதன் கண்டிப்பாக செய்யணும். இதெல்லாம் இதுல வந்துருச்சு நியமா. இப்ப நாம எங்க பார்க்க இதனுடைய அவாந்தர பலன் எல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப நாம பார்க்க வேண்டியது ஆசனா. இந்த இடத்துல வந்து ஆசனம்னு பாத்தீங்கன்னா 46வது ஸ்லோகம் சூத்திரம் 46வது சூத்திரம் நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஸ்திர சுகமாசனம். ஸ்திர சுகம் ஆசனம் பிரிக்கலாம், அல்லது ஸ்திர சுகம் ஆசனம். இப்ப இந்த இடத்துல ஆசனம்னு பாத்தீங்கன்னா நாம செய்யற யோகாசனங்களை பதஞ்சலி இங்கு கூறவில்லை. இவர் சொல்ற ஆசனம்ங்கிறது நிதித்தியாசனம். அங்க வருது ஆசனம் ஒண்ணு, நிதித்தியாசனத்தை பேசுறாரு. பதஞ்சலி இங்க கூறுறது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்ன, வேதாந்த வகுப்புகளை குருமுகேன காதுல கேட்கறது ஸ்ரவணம். அப்புறம் வேதாந்த இதுதான் நம்மகிட்ட சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஸ்ரவணம். அப்புறம் அதுல நமக்கு தோணுகிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்துக்கிறது பேரு மனனம். இப்ப நமக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சு, என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அது பழக்க தோஷம், நம்ம அந்த கருத்து நம்ம நிற்க முடியாது, பெற்ற ஞானத்தில் நிற்க முடியாது, நழுவி போகும். ஏன்னா பழக்க தோஷம். அதை போக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட காலம் அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். எப்படி மாடு கடன்னு சாப்பிட்டுரும், அப்புறம் போய் ஓரமா உட்காந்து அசை போடுதோ, அதை போல் நிதித்தியாசனங்கிறது அசை போடுதல். எதை நாம கற்றுக்கொண்டோமோ, எந்த விஷயத்த புரிஞ்சு வச்சுக்கிட்டோமோ, எது டவுட் இல்லாம புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை அசை போடுறதுன்னு அர்த்தம். எடுத்தோன்னு அசை போட முடியாது. சாப்பிடாம மாடு அசை போடுனா போடுமே என்ன, போட முடியாது. சோ எப்படி புரிஞ்சுக்கணும், முதல்ல வேதாந்தம் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறோம், அதுல டவுட் இல்லாம நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், நிதித்தியாசனம், மீண்டும் மீண்டும் அதை சிந்தித்தல், வேதாந்த வகுப்புகளை கேட்டல். அப்படிதான் சிரவணமும் வேதாந்த வகுப்புல கேட்கறதா வரும், மனனமும் வேதாந்த வகுப்புகள் தான் வரும், நிதித்தியாசனமும் வேதாந்த வகுப்புகளை கேட்கறது தான் நடைபெறக்கூடிய ப்ராசஸ். இவர் என்ன சொல்றாரு, ஸ்திர சுகமாசனம். சோ இங்க அவர் சொல்றது, இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற, தியானம், அதாவது இவரோட ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த நிதித்தியாசனத்துக்கு போகணும் அப்படிங்கறத எப்படி கூட்டிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து இந்த ஆசனங்கள், உடம்ப வளர்ச்சி செய்யக்கூடிய ஆசனங்கள், அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகத்துக்குள்ள வர்றோம், அதுக்கப்புறம் கிரியா யோகம், கர்ம யோகம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனங்கிறது இவர் கொடுக்கிற பாதை. பதஞ்சலி கொடுக்கிற பாதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆசனம் எல்லாம் செஞ்சு உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். தியானம், ஆசனம், அது ஆசனம் பண்ணா உடம்பு கொஞ்சம் ஃபிட்னஸ் வரும். அதுக்கப்புறம் எந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்றேன் அந்த ஆசனம், அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க நீ வரணும், அஷ்டாங்க யோகத்துக்குள்ள வரணும். அப்பதான் உன்னால அஷ்டாங்க யோகத்தை பண்ண முடியும். அஷ்டாங்க யோகம் பண்ணதான் நம்மளால என்ன பண்ண முடியும், கிரியா யோகம். அவருடைய லாங்குவேஜ் கர்ம யோகத்துக்கு அவர் என்ன போடுவாரு, கிரியா யோகம். அதை பண்ணி அப்புறம் தான் எங்க பண்ண முடியும், ஸ்ரவணம், மனனம் முடிச்சு நிதித்தியாசனம்ங்கிறது பதஞ்சலி கொடுக்கிற கிரமம். இதுல எந்த கொஞ்சம் ஒரு இடத்துல மாறி இருந்தாலும் அவர் கொடுக்கறது சரியான பாதை தான்.
இதுல போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. சோ அதனால என்ன சொல்றாரு, அஷ்டாங்க யோகம்ங்கிறது ஸ்திர உறுதியாகவும் சுகமாகவும் இருப்பது ஆசனம். எப்படி இருக்கணும் அந்த நிதித்தியாசனம் பண்ணுவது, உறுதியாகவும். நிதித்தியாசனம் பண்ணதுல எப்படி இருக்கணும், உறுதி. வேதாந்த வகுப்புகள் கேட்பதில் உறுதி இருக்கணும், நிச்சய ஆத்மிகா இருக்கணும். அந்த உறுதியானது எங்க ஏற்படுது, புத்தியில் ஏற்பட வேணும். புத்தியில ஏற்பட்டிருக்கணும். அடுத்தது சுகமாக. இத ஐயோ கஷ்டமா இருக்குதே அப்படி அல்ல, என்னை பற்றி நான் அறிந்து கொள்வதாட்டு ஒரு சுகம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. சோ உறுதியாகவும் சுகமாகவும் அந்த நிதித்தியாசனம் செய்யப்பட வேண்டும். நாட் அண்டர் கம்பல்ஷன் அர்த்தம். குருவனுடைய கம்பல்ஷனோ கூட படிக்கனுடைய கம்பல்ஷன்லயோ உட்கார்ந்தா சுத்தப்படாது. சுகமாக இருக்கணும், உறுதியாகவும் முடிச்சு வச்சிருக்கணும். வர்றேன், ஒரு நாள் வரல, இன்னைக்கு வரல, நாளைக்கு வரல, நேற்று வரல, 10 ஒரு வாரம் வரல, 2 வாரம் வரல, மறுபடியும் வர, இந்த மாதிரி இருக்கல. உறுதியாகவும் சுகமாகவும் எப்படி இருக்கணும், நிதித்தியாசனம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார், அஷ்டாங்க யோகத்துல ஒரு யமா நியமாவை அறிமுகப்படுத்தி அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி, எதுக்கு அப்படின்னாங்க இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், யமா நியமத்தாங்க 10 கமாண்ட்மெண்ட் பேரு. 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மனதை சத்துவ குணத்துக்கு கொண்டு நிறுத்தும். இதுதான் சீக்ரெட். நீங்க இதெல்லாம் பண்ண மனம் என்ன ஆயிரும், சத்துவ குணத்தையும், அந்த சத்துவ குணமான மனம் புத்தி அதை நம்ம பண்படுத்தி கொடுக்கும், மனதை பண்படுத்தி கொடுக்கும். அந்த மனம் நம்மை தத்துவ ஞானத்திற்கு தயார் செய்யும். இதுதான் மனதை அது பண்படுத்தி கொடுக்குது அஷ்டாங்க யோகம். அது அது தத்துவ ஞானத்துக்கு என்ன பண்ணுது, தயார் செய்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இது அஷ்டாங்கம் யோகம் இஸ் நாட் அல்டிமேட் இன் அவர் லைஃப். அதை அல்டிமேட்டா எடுத்துக்க கூடாது. அதன் மூலியமாக மன பக்குவப்பட்டுட்டு தத்துவ ஞானத்துக்கு தயாராயிக்கணும். அப்ப கூட என்ன போயிட்டு இருக்கணும், ஸ்ரவண மன நிதித்தியாசனம், வேதாந்த வகுப்புகள் போகும்போது இறைவனை பற்றிய ஞானம் நம்ம பெற முடியும். இதுல பாருங்க நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 5 5 பகிரங்க யோகம், கடைசி தாரணம் தியானம் சமாதிங்கிறது இந்த யோகம். இப்போ உடம்ப பத்தி ஆசனத்தை பத்தி நமக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போலாம். ஆசனம் ஆரோக்கியமான உடல் முக்கியம். ஏன் ஆசனம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றது பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆசனம், அதையும் நமக்கு நினைவு கொண்டுட்டு போலாம். அவர் எப்படி பண்றதுன்னு பதஞ்சலிங்க சொல்ல கிடையாது, நாம அதை நிதித்தியாசனமா எடுத்துக்கிட்டோம். ஆசனம் அப்படிங்கிறது இந்த அன்னமய கோஷத்தை என்ன பண்றது, ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கணும். ஏன்னா ஆரோக்கியமான உடல் தான் என்னது, மாபெரும் சொத்து. நீங்க ஆரோக்கியமான உடல் இருந்தால்தான் வேதாந்தத்தில் நீங்க பிரவருத்தியிலே ஈடுபட முடியும். வேதாந்த பிரவருத்தி வரணும், உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு எது முக்கியம், ஆசனங்கள் உதவி செய்யும். மெயின் பாத்தீங்கன்னா திருக்குறளே சொல்லுவார், ஒரு திருக்குறள் ஒன்று வருமே, அதாவது நோய்க்கு மெயின் காரணம் என்னன்னு திருவள்ளுவர் சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, மிகினும் குறையினும், இது எச்சானாலும் பிரச்சனை, மிகினும் குறையினும் நோய் மெய்யும், நோய் வரும் பாரு. எது என்ன விஷயம் பின்னால் 2வது சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் லைன்ல மிகினும் குறையினும் நோய் என்ன மெய்யும். எது, நூலோர் வழிமுதா எண்ணிய 3, அவ பேர் கொடுக்க மாட்டார், 3. இந்த 3 விஷயங்கள் மேல போனாலும் நோய் உடம்புக்குள்ள, கீழே வந்தாலும் நோய். அது என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் அக்னி, நீர் தத்துவம், அக்னி தத்துவம், நீர் தத்துவம், காற்று. இந்த 3 அதிகமானாலும் உடம்புல நோய் வரும், அது குறைவா இருந்தாலும் நோய் வரும். இதுதான் நோய்க்குண்டான காரணம். நீங்க ஆசனங்கள் பண்ணும்போது இந்த 3 மெயின்டைன் ஆகும். எது, உடம்புல இருக்கிற அக்னி தத்துவம், வாயு தத்துவம், காற்று தத்துவம், இந்த 3 முறைப்பட்டாலே நோய். இந்த 3க்கு முறைப்படுத்துதான் எது, ஆசனம். அந்த ஆசனம் பண்ண யோகாசனம் பண்ண எக்ஸசைஸ் பண்ண உங்களுக்கு இந்த 3 என்ன ஆயிட்டு இருக்கு, உடம்புக்குள்ள மிதப்படும்னா 3 என்னென்ன ரேஷியோல இருக்கணுமோ அந்த ரேஷியோவை தாண்டி போகாதுன்னு அர்த்தம். 3 ஒரே ரேஷியோல 33 இல்ல, அது உடம்புக்கு எவ்வளவு தேவையான நீர் சத்தோ நீர் இருக்கணுமோ அதை மெயின்டைன் ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சோ ஸ்திர சுக ஆசனம்ங்கிறது ஒரு நிலையில் நீங்க ஸ்திரமாகவும், முதுகெலும்பெல்லாம் அப்படியே கழுத்து தலையெல்லாம் நேரா ஒரே கோட்ல இப்படி இருக்கணும் அப்படின்னா உட்கார்ந்து நம்ம ஆசனம், அதை நிறைய ஆசனங்கள் பண்ணவங்கனாலதான் தியானத்துக்கு உட்கார முடியும் பாரு. ஏன்னா ஆசனம் பண்ண உடம்புல பிளெக்சிபிலிட்டி அதிகமாகும். பிளெக்சிபிலிட்டி அதிகமானா தான் நீங்க என்ன நினைச்சபடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கலாம். தலை
சொல்லுவார் இல்லையா, 6வது அத்தியாயத்திலே பார்க்க போறோம் நம்ம பகவத்கீதையில, எப்படி ஆசனம் பண்ணணும், எப்படி நேரா உட்காரணும், முதுகெலும்பு நேரா இருக்கணும், கழுத்து நேரா இருக்கணும், தலை நேரா இருக்கணும். இது கொஞ்ச நேரத்துக்கு இருந்தா வலி வராம இருக்குதுன்னு என்ன அர்த்தம், உடம்புல பிளெக்சிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். எங்க நேரா வச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா எனக்கு எங்கேயோ அங்க இங்கே கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம், உடம்புல பிளெக்சிபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். சோ அந்த பிளெக்சிபிலிட்டி கொண்டு வரக்குத்தான் ஆசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பாருங்க, சூரிய நமஸ்காரம் உடல் முழுவதுக்கும் என்னது பயிற்சி. அப்புறம் ஆசனங்கள் பாருங்க, உட்கார்ந்து பண்றது, படுத்துட்டு பண்றது, நின்னுட்டு பண்றது எல்லாம் முறைப்படுத்துறது எதற்கு, உடம்புல இருக்கிற காற்று, நீர், அக்னி தத்துவத்தை முறைப்படுத்துவதற்கு. இதை நாம ஃபாலோ பண்ணணும், வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்த சூத்திரம், பிரயத்ன சௌத்தில்யானந்த சமாபத்திப்யாம். பிரயத்ன சைத்தில்யானந்த சமாபத்திப்யாம் என்ன அர்த்தம்? இதுல மனதினுடைய இயல்பான போக்கை, இயல்பான என்ன போக்கு மனதுக்கு? சஞ்சலம். மனதினுடைய இயல்பாக போக்கு சஞ்சலம் தான். அதை குறைத்து எல்லையற்றதை தியானிப்பதால் என்ன நடக்கும்? ஆசனம் உறுதியாகும், சுகமாகும். இந்த இடத்துல ஆசனங்கள் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் உங்களுக்கு கை கூடணும் என்றால் என்ன பண்ணணும்? அது எல்லையற்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? பிரம்ம தத்துவம், அகம் பிரம்மாஸ்மி, ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம், இந்த மாதிரி எல்லையற்ற ஒன்றை தியானிக்கிறதுனா அப்ப என்ன இருக்கணும்? ஆசனம் உறுதியாகும், சுகமாகும். நிதித்தியாசனம் சுகமாக அமையும்னா மனதினுடைய இயல்பான போக்க கொஞ்சம் குறைக்கணும். வேதாந்த வகுப்புகளுக்கு வகுப்புகள் புரியணும்னாவே என்ன பண்ணி ஆகணும்? மனதினுடைய இயல்பா போக்கில் விட்டுட்டு மனம் போன போக்கெல்லாம் போயிட்டே இருக்கக்கூடாது, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். சோ ஆசனா ஜபம், ஆசனத்தில் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நிதித்தியாசனத்துல தொடர்ந்து என்ன பண்ணணும்? நீங்க யோகாசனம் பண்ணும் போது அவர் என்ன சொல்றாரு? ஒரு நிலையற்ற தத்துவத்தை, அந்த ஆதிசேஷன் மேல் படுத்திருக்கும் நாராயணனை பிரார்த்தனை செய்யுங்க. ஆதிசேஷனை மேல் படுத்திருக்கும் அந்த நாராயணி அப்படின்னு இறை தத்துவத்தை, ஈஸ்வரனை வழிபட்டு நிதித்தியாசனம் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த நிதித்தியாசனம் சுகப்படும்னா, வித்தவுட் பிரிங்கிங் ஈஸ்வரா இன்டு யுவர் லைஃப் நிதித்தியாசனம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, ததோ துவந்த்வான பிதாத்தக. ததோ துவந்த்வான பிதாத்தக இதனோட அர்த்தம், ஆசனத்தில் வெற்றி பெறுவதால் இருமைகள் தடை. துவந்தம்னா இருமைகள், இந்த காலையில தான் பார்த்தோம், பகல் இரவு, சூடு குளிர், மானம் அவமானம், இதெல்லாம் என்னது? துவந்துவம். இந்த துவந்துவத்தினுடைய தடைகள் இந்த தடைகளை இந்த ஆசனத்தில் வெற்றி பெறுவதால், நிதித்தியாசனத்தில் நீங்க வெற்றி பெறீங்க அப்படின்னா இந்த துவந்துவத்தில் வருகிற இருமைகள் தடைகளை ஏற்படுத்துவதில்லை. இது நான் துவந்தத்தை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அது எப்படிப்பட்ட பாஷ்யத்தில் என்ன பார்த்தோம், இதெல்லாம் பாஷ்யம் பார்த்தனால, ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு பாஷ்யம் படிச்சதுனால இந்த துவந்தம்னு சொன்னோன்னே உங்களுக்கு சில விஷயங்கள் உள்ள புரிஞ்சிருக்கும். என்ன இருமைகள், அந்த இருமைகளுடைய தன்மை என்ன, ஞாயிற்றுக்கிழமை ரிவைஸும் பண்ணியாச்சு. இருமைகளுடைய தன்மை என்ன, அது இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோடு புணரும் போது வருகின்ற ஒரு சுகம் துக்கம், இன்பம் துன்பம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். இது நிலையற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணும்? திதிக்ஷஸ்வ மாத்ராசு பர்ஷேஷு கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்காக ஆகமா பாகினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. இதான பார்த்தோம், தாம் திதிக்ஷஸ்வ பாரத. நீ அதை பொறுத்துக்கொள்னா எப்படி பொறுத்துக்கணும்? ஞானத்தை பெற்று பொறுத்துக்கொள்ளணுமே தவிர அபியாசம் செய்து பொறுத்துக் கொள்ளுதல் அல்ல. அபியாசம் செய்து பொறுத்துக் கொள்றதுன்னா நான் பொறுத்துக்கணும், கிருஷ்ணா என்னை பொறுத்துக்கிற சக்தி கொடு, கிருஷ்ணா எனக்கு பொறுத்துக்கிற சக்தி கொடு, நான் பொறுத்துக்கணும் பேர் அபியாசம். அப்படி அல்ல, அந்த ஞானம் வரணும். துவந்துவத்தை பற்றிய இருமைகளை பற்றிய ஞானம். என்னங்க ஞானம்? அது என்னது? அது எப்பவுமே என்ன சொல்ல, அனித்யாக ஆகமா பாயி, வருவதும் போவதுமாக இருப்பது. ஒரு காலத்துல ஒண்ணு பிடிக்குது, ஒரு குளிர் ஒரு குளிமை ஒரு காலத்துல பிடிக்குது, அதே குளிமை ஒரு காலத்துல பிடிக்க மாட்டேங்குது. உஷ்ணம் ஒரு காலத்துல பிடிக்குது, அதே உஷ்ணம் இன்னொரு காலத்துல பிடிக்க மாட்டேங்குது. சோ இதெல்லாம் என்னது? நிலையற்றது, வருவதும் போவதுமாக இருப்பது. இது அந்த இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோடு புணரும் போது அந்த தேவதைகளுடைய சக்தியினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது நான் என்னுடைய ஃப்ரீவில் அகங்காரத்தை யூஸ் பண்ணி அது நடைபெறுவது இல்லை. அது தானாக நடைபெறுகிறது. அதனுடைய சுகமும் துக்கமும் என்னதான்? தவிர்க்க முடியாதது. சோ திதிக்ஷஸ்வ பாரத. பாத்தீங்களா? அதே அர்த்தம் தான் இங்க. அதாவது ஆசனங்கள் நீங்க பண்ண
என்ன நடக்கும் உங்களுக்குள்ள? திதிக்ஷா வரும்னு அர்த்தம். அதான் இவர் சொல்றாரு. ஆசனங்கள் பண்ண பண்ண, எது யோகாசனமா இருந்தாலும் சரி, நிதித்தியாசனமா இருந்தாலும் சரி, எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்குள்ள என்ன வரும்? 1 hour ஆசனம் பண்ணு உட்காடுறீங்க, பொறுமையோட தானே உட்காந்து பழக்கிறோம். திதிக்ஷா அதுல வலிக்குமா இல்லையா? இங்க மடக்க முடியாத இடத்துல ட்ரை பண்ணி மடக்கிறோம்னா என்ன நடக்கும்? அங்க உள்ள வலிக்குமான வலி என்ன பண்றோம்? இஷ்டப்பட்டு தாங்குறமா இல்லையா? சோ அந்த திதிக்ஷா வரும். புரியுதுங்களா? அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். ததோ துவந்த்வா விதாதக. நீங்க நிதித்தியாசனத்தில் பண்ணி மூலமாக இருமையிலிருந்து நம்ம வெளிவர்றோம். ஆசனத்தின் மூலியமாகவும் நமக்கு என்ன வரும்? இந்த சுக துக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்யும். அடுத்தது தஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாச யோர்கதி விச்சேதக பிராணாயாமக. இப்ப ஆசனம் முடிச்சாச்சு. ஆசனம்னா 2 பார்த்துக்கணும். நிதித்தியாசனமும் ஒரு ஆசனமா சொல்றாரு, நம்ம செய்யக்கூடிய பிசிக்கல் எக்ஸசைஸும் ஒரு ஆசனம். இது 2மே இருமைகளிலிருந்து நம்மள வெளிவரும் சுகம் இன்பம் துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்யும். ஏன்னா 24 மணி நேரம் 2ல ஏதோ ஒண்ணுதான் இருப்போம். ஒன்னா இன்பம் இல்லைன்னா துன்பம். இது 2யும் கடந்த ஒரு நிலைக்கு வருவதற்கு நமக்கு உதவி செய்யும். அதுதான் மன அமைதின்னு பேர். இன்பமும் இல்ல துன்பமும் இல்லைன்னா அந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னங்க? மன அமைதி. இன்பமா இருந்தீங்கனாலும் மன அமைதி கிடையாது, துன்பமா இருந்தீங்கனாலும் மன நாம நினைச்சுக்கணும் துன்பமா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு மன அமைதி இல்லாம இருக்கிறேன்னு. அப்படி இல்ல, ஓவர் என்ஜாய்மெண்ட்லயும் மனம் எப்படி இருக்காது? அமைதியாக இருக்காது. சோ 2யும் கடந்த நிலைக்கு ஆசனம் உதவி செய்யும். அது நிதித்தியாசனமும் சரி, ஆசன பிசிக்கல் எக்ஸசைஸும் சரி. இப்ப அடுத்து நம்ம எங்க வரோம்? பிராணாயாமம். பிராணாயாமங்கிறாங்க மூச்சு பயிற்சி. இப்ப மூச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அது இன்வாலண்டரி ஆக்ஷன் தானே. நாம நினைக்கிறோமோ நினைக்கலையோ, தூங்குறோமோ முடிச்சிருந்தோமோ கனவு கண்டமோ, என்ன அபிமானம் வேணா வச்சுக்குங்க, எதுல வேணா இருங்க, அது பாட்டுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது? இன்வாலண்டரி ஆக்ஷன். அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது அப்படிங்கறத பிராணாயாமம். அதாவது பிராணாயாமத்துல பாத்தீங்கன்னா உள்மூச்சு வெளிமூச்சு 3 விஷயங்கள்ல பேசுவாங்க. பிராணாயாமம்னா 3 விஷயம். உள்ள இழுக்கிற காத்து உள்மூச்சு, வெளியில் விடுற காத்து வெளிமூச்சு, அப்புறம் உள்ள இருக்கிறது உள்ள கொஞ்ச நேரம் தாங்கி வச்சிருக்கிறது கும்பம்னு பேரு. இந்த 3ஐயும் ஒழுங்குபடுத்துதல். இவர் 2-3 டெக்னிக் இங்க சொல்றாரு. இப்பே சொல்லிடுறேன், அவரு சொல்றத நம்ம காதுல கொடுத்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு குரு முக்கியனதான் பிராணாயாமம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புஸ்தகத்துல இப்ப பார்த்து நான் சொல்ற ஒரு டெக்னிக் சொல்றாரு, எப்படி ஈஸ்ட் போட்டு சொல்லி தருவாரு. என்ன ஈஸ்ட்ல வருதுன்னு நம்ம அது எதை குறிக்கிறான்னு நம்ம சொல்றேன். ஆனா தனியாக சுயமாக முயற்சி செய்யாதீர்கள், ரொம்ப ரிஸ்க். அப்படி பண்ணக்கூடாது. குரு கிட்ட நேரடியா உட்கார்ந்துதான் பிராணாயாமம் கத்துக்கணும். பதஞ்சலி யோகா கிளாஸ் நாங்க படிச்சோம். அங்க பிராணாயாமத்தை இப்படி 1:4:1 சொன்னாரு. நாமளும் அதே மாதிரி ட்ரை பண்றேன்னு தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா அதனாலதான் பாதி பேர் வகுப்பே எடுக்கிறது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா எதையாவது முயற்சியை ஓவர் என்ன சொல்லுது, ஆர்வக்கோளாறு சொல்லி கொடுத்துட்டாங்களே நாமளே பண்ண என்ன இவ்வளவுதானே. ஐயோ அது தப்பு. குரு கிட்டதான் கத்துக்கணும். ஆனா உள்ள பிராணாயாமம்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஒரு ஓவரா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப மூச்சை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா பிராணாயாமம்னா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா 1:2 அந்த 1:2 எப்பவுமே அந்த ஈஸ்ட்ல தான் கணக்கு சொல்லுவாங்க. 1:2 அப்படின்னா 1 விகிதம் பிராணனை உள்ள இழுத்து 2 விகிதம் பிராணனை வெளிவிடுதல். இழுத்த ஸ்பீட்டுக்கு மெதுவா விடுறது. ஒரு விகிதம் 1 விகிதம் உள்ள இழுத்து 2 விகிதம் பிராணனை வெளிவிடுதல். இது சாதாரணமான பிராணாயாமம். இதுல விசேஷ பிராணாயாமம் இருக்குதுங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாதாரண பிராணாயாமம்னா 1 பங்கு எந்த ஒரு விகிதம் உள்ள இழுத்து 2 விகிதம் வெளியில விடுறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் 1:2 சொல்லுவாங்க. இந்த பிராணாயாமத்துக்கு பேரு அந்த கணக்கு சொல்லும் போது 1:2 பிராணாயாமம்னா சாதாரண பிராணாயாமம். எதுக்கு? உள்மூச்சு இவற்றை. பிராணாயாமம்னா என்ன? உள்மூச்சையும் வெளிமூச்சையும் ஒழுங்குபடுத்துதல் பிராணாயாமம். அவ்வளவு தெரிஞ்சா போதும், நம்ம அடுத்தது போயிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்கிறதுக்கான விஷயங்கள் சொல்றேன். 1:2 சாதாரண பிராணாயாமம். 1 பங்கு உள்ள இழுத்து 2 பங்கு விடுறதுன்னா உள்ள இழுக்கிற காத்த ஸ்பீடா இழுத்துட்டு வெளியில் விடுற காத்த ஸ்பீடுன்னு சொல்ல வேண்டாம், எப்பொழுதும் போல காத்த உள்ள இழுத்துட்டு வெளியில விடும்போது மெதுவா விடுறதுன்னு அர்த்தம். அது கவுண்ட் இருக்குங்க. அது நமக்கெல்லாம் தெரியாது. நீங்க யார்கிட்ட? குரு கிட்ட தான் கத்துக்கணும். அதுக்குண்டான குரு கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது 50வது சூத்திரத்துக்கு வரோம். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக் எச்சா சொல்லித்தர. பிராணாயாமத்தில் இருக்கிற டெக்னிக் பாக்யாபியந்தர ஸ்தம்ப விருத்திர் தேச கால சங்கியாபிகி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மஹா. பாக்ய அபியந்தரன்னு அர்த்தம். சேர்த்து படிக்கும்போது பாக்யாபியந்தர
ஸ்தம்ப விருத்திர் தேச கால சங்கியாபிகி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மஹா. என்ன சொல்றாரு இதுல? எப்படி சொல்றாரு? உள்ள இருக்கிற காத்து, பாக்கியம்னா வெளியில் விடுற காத்து, அப்புறம் உள்ள நிறுத்துது. இது விசேஷ பிராணாயாமம். சோ சாதாரண பிராணாயாமத்துல உள்ள நிறுத்துற காத்து கணக்குக்கு வராது. விசேஷ பிராணாயாமம் போது 3 விஷயங்கள் வரும். ஒன்னு உள்ள இருக்கிற காத்து, இரண்டாவது வெளியில் விடுற காத்து, உள்ள நிலை நிறுத்துகிற காத்து. பிராணாயாமம் 3 செயல்பாடுகளை கொண்டது. இது எதை பொறுத்து மாறும்? தேசம், காலம். காலம், இடம், எண்ணிக்கை என்பவற்றால் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் நீண்டோ சுருங்கியோ இருக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இது கணக்கு மாறும். கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அல்லது நீண்டோ சுருக்கியோ. கட்டுப்படுத்துறது, அதை கட்டுப்படுத்த மெதுவா விடுறதுன்னா வேற, சுருக்கி விடுறதுனா சீக்கிரம் விடுறது. இந்த மாதிரி கட்டுப்படுத்துறதுனா மெதுவா விடுறது, சீக்கிரமா விடுறது, அப்புறம் லிமிட் பண்ணி விடுறது, கட்டுக்குள்ள வச்சு வெளியில் விடுறது. இந்த மாதிரி முறைகள் தான் என்ன சொல்றாரு. சோ இதனுடைய இந்த சூத்திரத்துடைய பொருள் என்ன? உள்ளிழுப்பது, வெளிவிடுறது, நிறுத்துவது என்று பிராணாயாமம் 3 செயல்பாடுகளை கொண்டது. இவை எதை வச்சு மாறும்? காலம், எத்தனை காலத்துக்கு உள்ள மூக்கு உள்ள வச்சிருக்காத்த வச்சுக்கல, எவ்வளவு காலம் எந்த இடத்துல நிறுத்துறது, அப்புறம் எண்ணிக்கை எவ்வளவு எண்ணிக்கைக்கு வச்சிருக்கிறது என்பவற்றால் கட்டுப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது நீண்டோ அல்லது சுருங்கியோ, அப்படி புரிஞ்சுக்கணும். கட்டுப்படுத்ததா இருக்கலாம், நீண்டதா இருக்கலாம், சுருக்குனதாகவும் இருக்கலாம். இப்படி இருக்கும். இது ஒரு குருகிட்ட போய் கத்துக்கிட்டாதான் அதெல்லாம் நீண்டம்னா என்ன, சுருக்கம்னு என்ன தெரிஞ்சுக்க முடியும். ஜென்ரலா ஒரு ஐடியா கொடுக்கிறாரு பிராணாயாமம்னா என்ன. இதுக்கு பேர் விசேஷ லட்சணம் சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா ரேச்சகம் சொல்லுவோம். பிராணனை வெளிவிடுதலுக்கு பேருங்க ரேச்சகம். அங்க வேர்டு வரும் ரேச்சகம். பிராணனை உள் வாங்குதலுக்கு பேரு பூரகம். அப்புறம் உள்ள நிறுத்தறதுக்கு பேரு கும்பக. சோ ரேச்சகம்னா பிராணனை வெளியே விடுறது, பூரகம்னா பிராணனை பிராணன காற்று, பிராணனை உள்வாங்குதல். கும்பக அப்படின்னா பிராணனை உள்வாங்குதல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ரேச்சகத்துக்கு பாகியம். ரேச்சகத்துக்கு பாகிய, பிராணனை வெளிவிடுதல்ங்கிறது ரேச்சகம் அப்படின்னா அது பாகிய. மேல சூத்திரத்தை வேர்டு பாத்தீங்கன்னா அது சொல்றேன் நான், பாகிய. அப்புறம் அபியந்தர, அடுத்த வேர்டு என்ன வருது? அபியந்தர. அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? பூரக்கம்னு அர்த்தம். அதாவது பிராணனை உள் வாங்குதல் அர்த்தம். சோ பாகிய ஃபர்ஸ்ட் வேர்டு, மூச்சை பிராணனை வெளிவிடுதல். அபியந்தர அப்படின்னா பூரக்கம், தட் இஸ் பிராணனை உள் வாங்குதல். அடுத்தது ஸ்தம்ப விருத்திகி. விருத்தி இருக்கு, விருத்திகி. ஸ்தம்ப விருத்தினா கும்பம்னு அர்த்தம். கும்பக பிராணனை உள்ள வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அடக்குதல். இந்த அதுதான் விருத்திகி. தேச கால சங்கியாபிகி, எதை வச்சு? தேசம், காலம், கவுண்ட், எண்ணிக்கை பொறுத்து இது என்னப்படும்? மாறுபடும். இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு பூரக்கம், கும்பம் அந்த ஆர்டர் எழுதிக்கணும். பூரக்கம், கும்பம், ரேச்சகம் 1:4:2 அப்படி சொல்லி அந்த எப்படி பண்ணணும்னா 1:4:2 சொல்ற பாத்தீங்களா. 1ங்கிறது பூரக்கம், கும்பகம் 4, ரேச்சகம்ங்கிறது 2. 1:4:2. சும்மா தெரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். இதை நம்ம ட்ரை எல்லாம் பண்ண முடியாது. எப்படி பண்றாங்க அவங்க பிராணாயாமம்னா இதுதான் சிஸ்டம், இப்படித்தான் சொல்லி கொடுக்கணும். இதை தவிர வேற எல்லாம் பிராணாயாமம் கிடையாது. அவங்க நான் கண்டுபிடிச்சேன் அதெல்லாம் தனி மனிதனுடைய கண்டுபிடிப்புல அங்க வராது. இது பதஞ்சலி சொன்ன டெக்னிக், மெத்தட். எப்படி பிராணாயாமம்னா 1:4:2. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? 1:2. சாதாரண பிராணாயாமம் 1:2. அது உள்ள விடுறது, உள்ள இழுக்கிறது, வெளிவிடுறது 1:2 சொன்னேன். இது விசேஷ பிராணாயாமங்கிறது 1:4:2. அந்த 1ங்கிறது எதை குறிக்குது? பூரகம். 4ங்கிறது கும்பகம், 2ங்கிறது ரேச்சகம். நீங்க மேல பாத்துக்க கும்பகம்னு என்ன என்ன தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. உள்ள இழுக்கிறது, எவ்வளவு நேரம் வச்சிருக்கிறது, இதை பொறுத்து இது விசேஷ பிராணாயாமம். அடுத்தது 51. பாஹ்யாபந்தர விஷயாக்ஷேபி சதுர்த்தக. இப்ப உங்களுக்கு பாக்கியம் மீனிங் புரியும். பாஹ்ய அபியந்தர விசேஷாக்ஷேபி சதுர்த்தக. என்ன சொல்றாரு? புறத்திலோ, பாக்கியம்னா வெளியில, புறம். அபியந்தரனா அகத்திலோ, புறத்திலோ அகத்திலோ உள்ள பொருள்களை சிந்தித்துக் கொண்டு பிராணனை நிறுத்துவது சதுர்த்தகன. இது 4வது வகையான பிராணாயாமம் சொல்றாரு. இப்ப ஆக்சுவலா நம்ம பார்த்து சாதாரண 3வது நமக்கு கணக்குக்கு வருது. சாதாரண பிராணாயாமம், விசேஷ பிராணாயாமம். விசேஷத்துல 2 வருங்க.
நான் அதுல ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன், விசேஷத்துல 2. இப்ப எது 4வது சதுர்த்தி, 4வது பிராணாயாமம். அதாவது யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, சாமிஜி சொல்வது சாதாரண மூச்சு விடுறது ஒரு பிராணாயாமம், அதை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வருது முதல். 2வது 1:2ங்கிறது 2வதுவாங்க, 1:4:2ங்கிறது 3வதும்பாங்க. அப்ப இப்ப படிக்கிறது 4வது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது விசேஷ பிராணத்துல நிறைய டைப் இருக்குங்க, அதுல 2வதுன்னு எடுத்துக்கிட்டு இப்ப 3வதுக்கு வரோம். மொத்தத்துல இப்ப என்ன படிக்கிறோம், 4வது பிராணாயம் சதுர்த்தக, 4th டைப் ஆஃப் பிராணாயாமம் என்ன அப்படின்னு என்னன்னு கேட்கிறாரு. புறத்திலோ அல்லது அகத்திலோ உள்ள பொருட்களை சிந்தித்தல் கொண்டு பிராணனை நிறுத்துவது. வெறும் பிராணாயாமம் மட்டுமல்ல, கூட என்ன வருது, தியானம். ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு பிராணாயாமம் பண்றது, அவ்வளவுதான். எதுவுமே இல்லாம வெறும் மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு மூச்சை விடுறமா வச்சிருக்கமா வெளியில் விடுறமா அந்த சிந்தனையில் பண்றது இல்லாம ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அதை தியானம். இது அடுத்த லெவலுக்கு வர முடியும். எடுத்தோன்னு நீங்க விஷயத்தையும் நான் வச்சுக்கிட்டு தியானத்தையும் பண்ணிக்கிட்டு பிராணாயாமத்தையும் பண்ண முடியாது. இது 4வது நிலைக்கு இது பண்ண முடியும். தியானம் ஒரு விஷயத்தை வெளியில் இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, மனதில் இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எதையா இருந்தாலும் அதை தியானம் பண்ணிக்கிட்டு பிராணாயாமம் செய்தல். இந்த என்ன சொல்றாரு இதுல பாத்தீங்கன்னா, ஒரு பூரக்கம் 4, ஏதாவது அடுத்தபடி சொல்றாரு. 4th எப்படின்னா, 1:4:2. இங்க பாத்தீங்கன்னா 1 பூரக்கம், 4 கும்பகம், 2 ரேச்சகம். மற்றும் பிராணனை வெளிவிட்டவுடன் மீண்டும் 4 கும்பம் வரும். மறுபடியும் கடைசி 4 4 கும்பம். அப்போ 1:4:2:4. இந்த 4வது இதுல எப்படி வரும், ரேஷியோ எப்படி வரும்னா 1:4:2:4 எழுதிக்கணும். இது 4வது முறை, 4வது டைப் ஆஃப் சதுர்த்த டைப் ஆஃப் பிராணாயாமம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், 1 பூரக்கம், 4ங்கிறது கும்பகம் உள்ள வச்சிருக்கிறது, ரேச்சகம் 2, கடைசி வருது பாருங்க 4, அது திருப்பி கும்பகம் தான். இது 4th டைப் ஆஃப் பிராணாயாமம் நம்ம எடுத்துக்கலாம். சோ இவ்வளவுதான் என்னது பிராணாயாமத்தை பத்தி அவரு விஷயங்கள் வெளிக்கொணரல. பிராணாயாமம் கத்துக்கிறவங்க கொடுத்துக்கிற ஆச்சாரிகளை வச்சு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இது அவருடைய பாஷையை எழுதினவங்க இன் டீட்டெயில் எழுதியிருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம பிராணாயாமம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இத்தனை டைப் ஆஃப் இருக்கு. ஜென்ரலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த பிராணாயாமம் இதோட முடியுது. அடுத்து அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையினுடைய இறைவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா மிதமாக நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார், மிதமாக தூங்கணும். ஏன்னா சொன்னீங்க உடம்பு சரியில்லை, தூக்கம் கெட்டு, கால் நேரத்தில் இதெல்லாம் ரெகுலர் பண்ணிக்க தயவு செஞ்சா உடம்பு இம்பேலன்ஸ் ஆயிடும். இவ்வளவு நாளா நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தூக்கத்தை கொடுத்துட்டு நான் வேதாந்த வகுப்பு வர்றங்கிறதுக்காக நான் 1 மணி நேரம் தூக்கத்தை கெடுத்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். அது வேற ஒரு நேரத்துல மத்தியான நேரமோ நைட் சீக்கிரமா படுக்க போனேன்னு எல்லாமே ஒரே நிமிஷத்துல டேலி ஆயிரும். நம்ம நீ சீக்கிரம் படுத்த பழக்கம் இல்லையே, 8 மணிக்கு மேலதான் உலகமே வெளியே கிளம்புற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. சில பேருக்கு 8 மணி தான் ஆரம்பிக்குது. சோ அந்த மாதிரி வாழ்க்கை முறை மாத்திட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. அது 8 மணிக்கு படுத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. நான் இல்ல 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் முடிச்சிருப்பேன், காலை 4 மணிக்கு எந்திரிச்சா உடம்பு கேடும். சோ அதுதான் என்ன சொல்றதுன்னா, ஆசனங்கள் எதா இருந்தாலுமே மிதமா பண்ணணும். தூக்கமா இருந்தாலும் மிதமா இருக்கணும். சாப்பாடா இருந்தாலும் மிதம், மிதன்னா அளவுன்னு அர்த்தம். அளவா தூங்கணும், அளவா சாப்பிடணும், உழைப்பு அளவா கொடுக்கணும். உடல் உழைப்பு நம்ம கொடுத்துதான் என்ன நினைக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா, இவ்வளவு நாள் நம்ம வேதாந்த வகுப்புகள் வர்றதுக்கு முன்னால் நமக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் வாழ்ந்துருப்போம்னா, நிறைய வேலை செய்யறது பெஸ்ட், குட். உடலை வருத்தி செஞ்சிட்டோம்னா வெரி குட், எல்லாரும் நல்ல வேலை செய்யறான், நல்ல விளையாட்டு வேலை செய்யறாள் யாரா சொல்லிடுவாங்களா? இங்க உச்சாங்களை உறிஞ்சு போயிடும். வலிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை செஞ்சா நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா தூங்கலாம். இதை தவிர நீ வாழ்க்கையில சிந்திக்கிறங்கிற வேலைக்கே போக முடியாது. ரஜோ குணத்தின் வெளிப்பாடு நம்மள பாருங்க. சத்துவ குணத்தில் நீங்க பிறந்திருந்தீங்கனாலுமே நாமளே வற்புறுத்தி ரஜோ குணத்துக்கு போனவங்க தான் அதிகம். சில பேர் அதிகமா சிந்திக்கக்கூடிய சக்தி இருந்திருக்குங்க. நாம இந்த குடும்பம்ங்கிற ஒரு சிக்கலை சிக்கல்னு சொல்லக்கூடாது, அந்த விஷயத்துக்குள்ள வந்தோன்னே நமக்கு எது பேலன்ஸ் தெரியாததுனால, எதை எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறது தெரியாததுனால, சத்துவகுண பிரிடாமினா இருந்தவங்க தங்களை வருத்தி எங்க போறான், கொடுமை ரஜோகுணம். இயல்பா ரஜோகுண சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ ரஜோகுணத்தில் இருந்தீங்கன்னா தமோகுணத்தில் இருந்தீங்கன்னா சத்துவகுணத்துக்கு வர முயற்சி பண்ணுங்குது. நாம சில பேர் பிறவியிலேயே சத்துவகுணத்துல பிறந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றோம், ரஜோகுணத்துல ஓவரா வேலை செஞ்சு வச்சுக்கோ, அடுத்து என்னதான் வரும், தமோகுணம். எங்க சத்துவகுணத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலையில போயிடும். அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, மிதமா தூங்கு.
அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல தூங்கக்கூடாது. அதிக தூக்கமும் கஷ்டம், அதியும் கஷ்டம், அல்பமும் கஷ்டம். மிதம் தான் வேர்டு. என்ன இருக்கணும்? மிதம். அல்பம் இருக்கக்கூடாது, அதிகம் இருக்கக்கூடாது. தூக்கம்னா அதிகம் இருக்கக்கூடாது, அல்பம் குறைவாக தூங்கக்கூடாது, அதிகமாக தூங்கக்கூடாது. உணவு கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. உழைப்பு அதிகமாகவும் உழைக்கக்கூடாது, உழைப்பு இல்லாம கம்மியாவும் இருக்கக்கூடாது. இந்த உடலுக்கு கணக்கு போட்டு தெரியணும். இந்த உடலுக்கு இந்த வயசுக்கு என்ன செய்ய முடியும்னு யாருங்க கண்டுபிடிக்கிறது? பக்கத்து வீட்டுக்காரங்களா? இல்ல நம்ம வீட்டுக்காரரா? இல்ல பசங்களா? அவங்க என் உடம்ப பத்தி எனக்கு தான் தெரியும். இந்த வயசுல இப்ப நம்ம 25 வயசுல நம்ம ஒண்ணு பண்ணிருப்போம். அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்குள்ள கொடுத்துருப்போம், இவங்க இவெல்லாம் பண்ணிடுவாங்க. அது அப்படி என்ன ஆகும்? 40 50 வரைக்கும் ஓட்டிடலாம். அந்த 50 60 கிராஸ் ஆகும் போது உடம்பு அந்த பிசிக்கல் ஒர்க் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? முடியாதுங்கிறத ஓப்பனா நிறைய பேர்த்து வீட்டுல பிரச்சனை. என்னால முடியாதுன்னு சொல்றத ஒரு குறையா நினைச்சுக்கிறாங்க. முடியாதுன்னா முடியாது. நாம ஏமாத்திற்காக சொல்ற முடியாதுங்கிறது வேற. அந்த கேட்டகரி பீப்புள் நான் லிஸ்டுக்கே கொண்டாடல. உண்மையிலேயே உடம்புக்கு முடியலினாலும் பல்ல கடிச்சிட்டு எப்படியோ செஞ்சுட்டு போய் விழுந்துடலாம். பெட்ல செஞ்சு முடிச்சுட்டு போய் விழுந்துக்கலாம். தவறு. ஒரு நோய் வந்துன்னு வச்சுக்கலாம், சைக்காலஜி உடம்பு என்ன தெரியுங்களா கேக்குது? ரெஸ்ட். நீங்க பாருங்க, ஒரு சளி பிடிக்குது, நல்லா ரெஸ்ட் கொடுத்து பாருங்க. நார்மலா கொடுக்கிற ரெஸ்ட்டை விட நீங்க அதிகமா ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடம்புல உருவாகிற சக்தியை வச்சு உடம்பு தானே கியூர் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இதுதான் ரகசியம். உடம்புல ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிரியேட் ஆயிட்டு தான் இருக்குது. நம்ம சாப்பிடுற சக்திவா மாறுதா இல்லையா? அந்த சக்தி ஒரு 100 இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க நார்மலா அந்த 100 சக்தி நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க, அப்படி செலவு பண்ணிட்டு வர்றோம். இப்போ உடம்பு சரியில்லைங் போது அந்த வேலை செய்யற சக்தியை குறைச்சுக்கணும். ஒரு 50% 40% மட்டும் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 60% எனர்ஜியை விட்டுட்டீங்கன்னா, சும்மா விட்டுட்டீங்கன்னா, வேலை செய்யாம விட்டுட்டீங்கன்னா அந்த உடம்பு என்ன பண்ணும்? அந்த எனர்ஜியை பிடிச்சு போராடி நம்மள குணப்படுத்துவதற்கு ட்ரை பண்ணும். இங்க நாம என்ன பண்ணுவோம்? சாதாரண நாள்ல கூட கொஞ்சம் நெஞ்ச வேலை செஞ்ச வேண்டுமோ அந்த உடம்பு சில நாளைக்கு தான் இழுத்து கட்டிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு எல்லா வேலையும் செய்யறமா? இருக்கிற சக்தி ஃபுல்லா வேலை செய்யறதுக்கு போயிருதா? அப்புறம் ஆரோக்கியத்துக்கு உடம்பு சரி பண்றதுக்கு, அந்த நோயை விரட்டுறதுக்கு, வெளியில இருந்து வந்த கொரோனாவை விரட்டுறதுக்கு எப்படிங்க சக்தி இருக்கு உடம்புல? கொரோனாவா வைரஸோ இப்ப ஈஸியா சொல்றேன். ஏதோ ஒரு வைரஸோ பாக்டீரியா வந்துதாங்க நமக்கு நோய் வருது. நோய் உடம்பு போராடித்தாங்க அதை அனுப்பணும் வெளியில. நல்ல லாஜிக் திங்க் பண்ணி பாருங்க. வெளியில இருந்து எனிமி வந்தாச்சு, அந்த வீரர்கள், அதற்குண்டான வீரர்கள் ஃபைட் பண்ணி அவங்கள வெளில அனுப்பணும். இதுதானே சைக்காலஜி. இப்போ அந்த வீரர்கள் ஃபைட் பண்ணுனா அவங்களுக்கு எனர்ஜி வேணுமா வேண்டாமா? சரி, அந்த எனர்ஜி எப்ப கொடுப்பீங்க? அப்போ நீங்க அந்த அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா, நீங்க ஒண்ணு வழிகாமிச்சு பிச்சு கொண்டே அங்க கொடுக்கறது இல்லையே. நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா போதும். அது உடம்பு கூட்ட கேட்கறது அது ஒண்ணுதான், படுத்துரு படுத்துரு படுத்துரு, வேற ஒண்ணும் செய்யாத, நான் பாத்துக்கிறேங்க. நான் விடுவோமே என்ன? உடம்பு சிலினால் நான் கஷ்டப்பட்டு நீ சோறாக்கி வச்சுட்டு வந்து படுத்தேன்னு சொல்லிட்டா என்னமோ நேஷனல் அவார்டு தலையில கொடுத்த மாதிரி. ஒரு நாள் தான் ஹோட்டல வாங்கி இல்ல ஒரு ரசத்தை வச்சு சாத்து வச்சு சாப்பிடு, சிம்பிளா போ. எல்லாம் என்ன உடம்பு சரினாலும் நீ குழம்பு பொரியல் நல்லா வச்சுட்டு அப்புறமேல் போய் கடையில் விழுந்தா 3 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. ஏன்? அங்கதான் இருக்கிற எனர்ஜி எல்லாம் நம்ம இங்க எந்த அளவு என்ன சோறாக்குறதுலயும் குழம்பு வைக்கலையும் வீடு கூட்டுறதுலயும் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோமா? அந்த வீரர்கள் என்ன போயிருவாங்க? சொம்பி போயிருவாங்க. உடம்புல இருக்கிற வீரர்களுக்கு எனர்ஜி கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சொம்பு விட்டுட்டு அப்புறம் சும்மா 2 நாள்ல சரியாக வேண்டிய சளி 1 வாரம் 1 மாசம் லொக்கு லொக்கு லொக்கு. ஏன்? சிந்திச்சு பாருங்க, ஏன் என்ன நடக்குது அந்த இடத்துல. அப்புறம் பாருங்க ஃபாஸ்டிங். உடம்பு சரியில்லைன்னா ஜீரண உறுப்புக்கு ரெஸ்ட் கொடுத்துரும். ஜீரண உறுப்புக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுங்க இன்டெலிஜென்ட் வே? நீங்க ஜீரண உறுப்புக்கு பசியோட இருக்க வேண்டாம், கொஞ்சம் லிக்விடா ஈஸியா ஜீரணம் ஆகிற மாதிரி ஒரு ரச சாப்பாடு, இல்ல வெறும் லிக்விடு சூடா ஹாட்டா எது அந்த நிலைமைக்கு தேவையோ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரண உறுப்புக்கு போக வேண்டிய சக்தியை நீங்க சேவ் பண்ணிடுவீங்க. பிசிக்கல் ஒர்க்ல இருக்கிற சக்தியை நீங்க சேவ் பண்ணி ஜீரண சக்தியில் இருக்கிற ஜீரணத்துக்கு செலவு பண்ண வேண்டிய சக்தியை நீங்க சேவ் பண்ணி அந்த வீரர்களுக்கு கொடுத்தீங்கன்னா, கொடுத்து பாருங்க, அப்படி 1 நாள்ல ஃபைட் பண்ணி எல்லாம் துரத்தி விட்டு உங்களை அடுத்து 2ஆம் நாள் நார்மல் லைஃப்ல கொண்டாந்து விட்டு உங்க நோ நீட் ஆஃப் மெடிசன். நோ நீட், அதாவது மெடிசன் இதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னா நீங்க சப்போர்ட்டிவ் மெடிசன் எடுத்துக்கலாம். மெடிசன் வேண்டான்னு சொல்ல. சாதாரண சளி காய்ச்சலாம் பாருங்க, நீங்க ரெஸ்ட் கொடுங்க, உடம்பு அழகா ஃபைட் பண்ணி அப்புறம் பாருங்க ஃபைட் பண்ண பழகிறகளை வீரர்களை ஃபைட் பண்ண பழக்கணும். நோய் உடனே போய் மெடிசன் எடுத்து உள்ள போடக்கூடாது. அதுக்கு வீரர்கள் வேஸ்ட் ஆயிடுவாங்க, தத்தி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி சண்டை போடணும்னு தெரியாது. வீரர்கள் என்ன எனிமி வந்திருக்கான், அது எப்படி சண்டை போடணும், என்ன யுக்தியை யூஸ் பண்ணணும், அவன் சண்டை போடணும். நாம என்ன பண்றோம்? அலோபதியில போனா என்ன பண்ணுவாங்க? வீரர்களை நீங்கள் தூங்குங்கள்,
நான் ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன், அது ஆன்டிபாடி, அது சண்டைப்படி வெளியே அனுப்பிச்சிடும். அடுத்த வந்து வீரர்களுக்கு சண்டை போட தெரியாது, திருப்பி மருந்து எடுத்து உள்ள அலோபதி மருந்து எடுத்து உள்ள போடு, அது சண்டை போடு. இப்படியே தாங்க அமுத்தி அமுத்தி அந்த வீரர்கள் உடம்புல ஃபைட் பண்ண வீரர்கள் என்ன ஆயிடுறாங்க, எங்களுக்கு தெரியல சாமி, நீ ஒரு மாத்திரையே ஓட்டு சரி பண்ணிக்கோ, நாங்க ரெஸ்ட் எடுக்கிறோம், அவங்க படுத்துறாங்க. சோ எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா உடம்புல குறைய ஆரம்பிக்கும். இது இந்த இடத்துல நீங்க எதிர்ப்பு சக்தியை நல்லா வளர்த்தோம்னா தான் வேற ஏதாவது பெரிய பெரிய நோய்கள் வரும்போது உடம்பு சக்தி இருந்து போராடும். சோ சின்ன சின்ன சளி காய்ச்சல் என்ன போக்குற டக்கு டக்குன்னு எங்க என்ன டோலோ 6 அது வந்தாலும் வந்தது சாமி, எது எடு ஒன்ன போடு, டோலோவை போடு, டோலோவை போடு, டோலோவை போடு. அப்ப என்ன நடக்குது உடம்புக்குள்ள, சப்ரஸ் 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 அமுத்தி அமுத்தி வச்சு அப்புறம் அது வேற எங்காவது உறக்க அப்படியே கிட்னி ஃபெயிலூர் வந்து வெடிக்கும். அப்ப நமக்கு இல்லைன்னா ஏங்க இத்தனை டயாலிசிஸ்ன்றாங்க, நம்ம இத்தனை பேர் கிட்னி ஃபெயிலூர் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோமா? எங்க 60 வயசு வாழ்க்கையில இந்த 10 வருஷம் 5 வருஷம் வாழ்க்கையில பாக்குற கிட்னி ஃபெயிலூர் நாங்களா பார்த்ததே கிடையாது. இப்ப யார பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலூர். ஏன்னு கேட்டீங்கன்னா அலோபதி மெடிசன் போனது எதை அஃபெக்ட் பண்ணுது, கிட்னினால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருங்க, வெளியில் தள்ள முடியாது. சோ அலர்ட் லைஃப் வாழணும். ஆரோக்கியத்துக்கு எப்பவுமே நம்மளுடைய பாதை என்ன, மிதமான தூக்கம், மிதமான உழைப்பு, மிதமான சாப்பாடு, மிதமான பேச்சு, எல்லாமே மிதம், மீடியம் இருக்கும். அல்பம் போகக்கூடாது, அதிகம் போகக்கூடாது. புரிஞ்சுங்களா? அதைத்தான் என்ன சொல்றாரு, இந்த பிராணாயாமம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், எல்லாமே அந்த கட்டுக்குள் வரும். அடுத்து 52 ததக க்ஷீயத்தே பிரகாஷா வரணம். ததக க்ஷீயத்தே பிரகாஷா வரணம். இப்ப என்ன சொல்றாரு, இப்படி செய்தா இப்ப என்ன முடிச்சிருக்காரு, யமா நியமா ஆசனம் பிராணாயம் இது எல்லாம் பண்ணீங்கன்னா சித்த ஒளியை மூடிக்கொண்டிருக்கும் மறைவு தேய்ந்து அகல்கிறது. சூரியனை மறைத்துக் கொண்டிருக்கும் மேகத்தை போல் என்னை பற்றிய அறிவை யாரு மறைச்சிட்டு இருக்கிறது, அஜ்ஞானம் என்ற இருள் மறைத்து கொண்டிருப்பது போகும்னா, வெறும் நீங்க பிராணாயாமம் யமா நியமா பிரத்யாகார பிராணாயாமத்தினால மட்டும் இல்லைங்க, இதனால் மனதை ரெடி பண்ணி கொண்டு சிரவண மனன வித்யாசனத்தை வேதாந்தத்தை குருமுகேன படிக்கும் போது ஞானம் மூடி இது அஜ்ஞானேன ஆவிருத்தம், ஞானம் படிச்சுங்களா பகவத்யா வேத வருது, அஜ்ஞானேன ஆவிருத்தம், அஜ்ஞானத்தினால் மூடப்பட்ட ஞானம் அந்த அஜ்ஞானம் விலக்கி ஸ்வப்பிரகாஷக அது ஒளிர்கிறது. அதுதான் இதனுடைய அர்த்தம். சரிங்களா? மெயினா பாத்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். அஷ்டாங்க யோகம் பண்ணுவதனால் என்ன பிரயோசனம், ஒன் வேர்ட் ஆன்சர், சத்துவகுண பிரதானம். அவ்வளவுதான். சத்துவகுண பிரதானத்துல கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ரஜோகுணத்தில் இருக்கிறவங்கள தமோகுணத்தில் இருக்கவங்கள சத்துவகுணத்துக்கு கொண்டு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மனதையும் புத்தியும் சொல்றேன், மத்தவங்கள சொல்ல. என்னுடைய மனம் ரஜோகுணத்திலும் தமோகுணத்தில் இருக்குன்னா அதை கொண்டு வரக்கு இறைவனை பதஞ்சலி கொடுக்கிற ஒரு டெக்னிக் தான் அஷ்டாங்க யோகம். அந்த தமோகுணத்திலிருந்து விடுபடுதல் அப்படின்னா எதிலிருந்து விடுபடுதல் நான் படிச்சிருக்கோம். தமோகுணம்னு என்ன, நித்ரா, போன தடவை படிச்சுதானே வந்தோம். நித்ரான்னு என்ன, அதிகமான தூக்கம். அப்புறம் என்ன படிச்சோம், ஆலசியம் என்ன, சோம்பல். இதெல்லாம் தமோ குணத்தோட வெளிப்பாடு. இதுல இருந்து நீங்க வெளிவரணும்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கிறார். அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ணுங்க, எது முடியுதோ அதை ஃபாலோ பண்ணணும். 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல மாற்றமே கிடையாது, அது நீங்க ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். எது யமா நியம, அதுல எக்ஸ்கியூஸே கிடையாது, யூ ஷுட் டூ. அதுக்கப்புறம் இருக்கிற பிராணாயாமம் ஆகட்டும் ஆசனம் ஆகட்டும், இந்த 2ல என்ன சொல்றாரு அவரு, ஏதோ ஒன்ன ஃபாலோ பண்ணினா உங்ககிட்ட இருக்கிற நித்ரா, ஏன்னா தமோ குணத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும், நித்ரா. நித்ரான தூக்கம், அதீத தூக்கம். ஆலசியம்னா சோம்பேறித்தனம். அப்புறம் என்னது, பிரமாதம் என்னது, மறதி. இங்க வச்சா மறந்து போச்சு, எங்க வச்சா தெரியலையே, அங்க வச்சா தெரியும். வயசான அதெல்லாம் இப்ப எல்லாரும் சொல்றது வயசாயிடுச்சா, அப்படித்தான் இருக்கு, ஏத்துக்கோ. ஏன் மறந்தோம், அந்த புத்தி ஏன் வந்தது, தமோ குண பிரதானமாக ஆக என்னது பிரமாதம் தமிழ்ல வர பிரமாதம் இல்லைங்க, மறதி. அடுத்தது டெல்யூஷன் சொல்லுவோம். டெல்யூஷன் என்ன, மோகம். இதெல்லாம் தமோ குணத்தின் வெளிப்பாடு. தமோ குணத்தின் வெளிப்பாடு ஃபர்ஸ்ட் நித்ரா, ஸ்லீப் அண்ட் ஸ்லீப்பி ஸ்டேட், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அடுத்து ஆலசியம், சோம்பல். அடுத்து பிரமாதம், மறதி, மோகம், டெல்யூஷன். எதை எடுத்தா என்னது, டெல்யூஷன் குழப்பம். டெல்யூஷன் என்ன, குழப்பம், புரிஞ்சுக்குங்க. இது இந்த 4 நீங்க விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா ஆசனமோ பிராணாயாமமோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த குணத்தை விட்டுட்டு சத்துவ குணத்துக்கு போகணும்னா
அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ண நீங்க யமமும் பிராக்டிஸ் பண்ணுங்க, நியமும் பிராக்டிஸ் பண்ணவே மனம் சத்துவகுணத்துக்கு வரும். அதுல நோ டவுட் இன் தட். சரிங்களா? சோ தமோகுணம் நீங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது 53வது தாரணம். எங்க வராரு? தாரணாசுச்ச யோக்கியதா மனசக. வாட் யூ மீன் பை தாரணம் சொல்றாரு. யமா நியமா எல்லாம் முடிஞ்சுது. அடுத்தது ஆந்தரங்க இதுக்கு வராரு. தாரணாசு ச யோக்கியதா மனசக. தாரணைக்கு மனம் தகுதியாகிறது. தாரணனாங்க தாங்குதல். அதாவது எதை தா மீன்ஸ் தாங்குதல் அர்த்தம். சமஸ்கிருதத்துல தா அப்படின்னா தாங்குதல் அர்த்தம். அதாவது தாங்குதல் அப்படின்னாங்க, இப்போ மனம் ஒரு வெளியில போயிட்டு இருக்கு, சஞ்சலாத்மிகா மனம், அது அதோடைய சுபாவமே அப்படிதான். இதுக்கு அழகான உதாரணம் சுவாமிஜி சொல்றது குழந்தை. இப்ப குழந்தை வெளியில விளையாண்டுட்டு இருக்கு, விளையாடுற குழந்தைய போய் பிடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் தாரணம். அந்த மனம்ங்கிறது குழந்தை மாதிரி என்ன ஆயிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குதா, ஃபர்ஸ்ட் அதை போய் பிடிக்கிற பாருங்க தாரணம். பிடிச்சிட்டோம்னா மட்டும் பத்தாது குழந்தைய, அது என்ன பண்ணும், திருப்பி ஓடுறக்கு பார்க்கும். பிடிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு இன்னொரு சக்தி வேணும். அது பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு தான் அடுத்து வரும் தாரணத்துக்கு அடுத்து. ஃபர்ஸ்ட் போய் ஓடுற மனசை பிடிக்கிறது, அவ்வளவுதான் தாரணம். ஈஸியா புரிஞ்சுக்குங்க. அதாவது தாரணைக்கு மனம் தகுதியா, எப்ப தகுதியா, யோகிதா மனசக, மனம் தாரணைக்கு எப்ப தகுதியாகுது, பிராணாயாமம் செய்ய புரிஞ்சுக்கணும். ஏன்னா தகுதியாகுதுன்னா எடுத்துன்னு எப்படி தகுதியாகுதுன்னு கேட்கக்கூடாது, அது முந்தின சூத்திரத்தோட லிங்க் பண்ணிக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் சூத்திரத்தை பிராணாயாமத்தை பத்தி பேசினாரா, சோ பிராணாயாமம் செய்ய என்ன நடக்குது, இந்திரியங்கள் சக்தி அதிகரிக்கும். பிராணாயாமம் செய்தால் தமோ குணம் நாஸ்தியாகும். இத மகரிஷி சொல்றது அதுதான். தமோ குணம் நாஸ்தி ஆச்சுன்னா ரஜோகுணம் தானா என்ன ஆகும், மேலோங்கும். ரஜோகுணம் மேலோங்கினால் என்ன நடக்கும், மனம் சஞ்சலமாகும். இத கிரமமே திருப்பி சொல்ற பாருங்க. தமோ அதாவது பிராணாயாமம் ஒருத்தர் வந்து தமோ குணத்தில் இருக்கிறான், நீங்க பிராணாயாமம் பண்றீங்க, என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. பிராணாயாமம் செய்தால் தமோ குணம் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் தமோ குணம் நாஸ்தி ஆகுனாங்க, இந்த நித்ரா ஆலசியம் பிரமாதம் மோகம் இதெல்லாம் குறையும். ஆச்சா, நாஸ்தி ஆகும். அடுத்தது தமோ குணம் நாஸ்தியானா அடுத்து எங்கதான் வருவோம், ரஜோகுணத்துக்கு தான் வரணும், சத்துவகுணத்துக்கு போகாது மனம். ரஜோகுணம் மேலோங்கும். ஆச்சா, ரஜோகுணம் மேலோங்கினால் மனம் என்ன தெரியுமா பண்ணும், தூங்கிட்டு இருந்த மனம் எழுப்பிட்ட மாதிரி சஞ்சலம் ஆகும். அந்த சஞ்சலம் அடைந்த மனதை பிராணாயாமம் செய்தால் அந்த மனதில் இருக்கிற விக்ஷேபம் எண்ணங்கள் நீங்கும், மனம் ஒரு நிலைப்படும். புரிஞ்சுங்களா? எங்கிருந்து எங்க வர கூட்டிட்டு வர பாருங்க. தமோ குணம் அதிகமா இருக்குன்னு நீ ரஜோகுணத்துக்கு வர, ஃபர்ஸ்ட் ரஜோகுணத்துக்கு வருவ. ரஜோகுணத்துக்கு வந்துட்டா தூங்கிட்டு இருந்த மனம் என்ன இருப்பா, ஓவர் ஸ்பீட்டுக்கு சஞ்சலத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப பிராணாயாமம் பண்ணும் போது மனம் ஒரு நிலைப்படும். அந்த தாரணவுக்கு அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு அந்த தாரணாவுக்கு தயார் செய்யும். இப்போ பிராணாயாமத்தினோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் முறைப்படுத்தும். பிராணாயாமம் நம்ம மூச்சு பயிற்சி நினைக்கிறோம், அது ஸ்தூல சரீரத்தையும் சரி சூக்ஷ்ம சரீரத்தையும் முறைப்படுத்தும். அடுத்தது தமோ குணத்தை நீக்கும். தமோ குணத்தை பிராணாயாமம் நீக்குதுனாவே சரீரம் பலம் பெறும். ரஜோகுணத்தை நீக்குவதன் மூலமாக மனம் ஒருமைப்படும். சோ இதனால் மனதை தாரணா, தியானா மற்றும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கூட்டிட்டு போகும். இந்த தாரணங்கிறது உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, தியானம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, சமாதி. அதுக்கு இந்த தாரணை கூட்டி செல்லும். இதுக்கு எது உதவி செய்து, நீங்க கடைசியா செஞ்ச பிராணாயாமம். பிராணாயாமம் பண்ண தமோ குணம் போகும். தமோ குணம் போய் நீங்க ரஜோகுணத்துக்கு வந்தோடனே மனம் ஓவரா சஞ்சலப்பட ஆரம்பிச்சிடும். அந்த சஞ்சலப்பட்ட மனதை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இப்போ ஒரு தாரணம் ஒரு நிலைப்படுத்தி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது எங்க போகும், சத்துவ குணத்துக்கு போகுது. அப்படின்னா அதுக்கு அந்த தாரணத்திலிருந்து நம்ம எங்க போகணும், தியானம். அந்த தியானத்திலிருந்து சமாதிக்கு செல்லுதல்ங்கிறது கிரமம். இது எத்தனாவது, 53வது சூத்திரம். அடுத்து 54. ஸ்வ விஷயா சம்பிரயோகே சித்தஸ்ய ஸ்வரூபானுகார இவேந்திரியானாம் பிரத்யாஹாரக. தாரணம் சொல்லி முடிச்சிட்டாரு, மனதை பிடித்தல். இது என்ன சொல்றாரு, பிரத்யாகாரம். பிரத்யாகாரனாக தமக, இந்திரிய ஒடுக்கம். அவ்வளவுதான் பிரத்யாகாரத்தை பத்தி சொல்றாரு இந்த சூத்திரத்துல. பிரத்யாகாரம்னா புலன் அடக்கம் அல்லது இந்திரிய அடக்கம். இப்ப மீனிங் எழுதிக்கலாம். திருப்பி இன்னொரு தடவை படிக்கிறேன்.
ஸ்வ விஷயா சம்பிரயோகே சித்தஸ்ய ஸ்வரூப அனுகார இவேந்திரியானாம் பிரத்யாகாரக. அதாவது தத்தம் விஷயங்களை விட்டு புலன்கள் அதனோட விஷயத்தை விட்டுட்டு சித்தத்தின் உருவத்தை அடைவதை போல் தோன்றுவது பிரத்யாகாரம். அதாவது இந்திரிய அடக்கம் தமக. அதுதான் அங்க பிரத்யாகாரம். நம்ம இவ்வளவு நாள் படிச்சோம் இல்லையா, தமக. அது பதஞ்சலி அவர் வேற மாதிரி டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அவ்வளவுதான். என்ன சொல்றாரு, தத்தம் விஷயங்களை விட்டுட்டு, அதாவது அதோட இஷ்டத்துக்கு போகாமல். கண் தத்தம் விஷயத்தை, என்ன கண்ணுடைய விஷயம் என்ன, ரூபம் வர்ணம். காதனுடைய விஷயம் என்ன, சப்தம். மூக்குனுடைய விஷயம் என்ன, வாசனை. நாக்குனுடைய விஷயம் என்ன, ருசி. தோளினுடைய விஷயம் என்ன, தொடு உணர்வு. அந்த விஷயத்துக்கு பின்னாலேயே போகாமல் அடக்கி வைப்பதுங்கிறது. அடக்கி வைத்தல் சொல்லக்கூடாதுங்க. அந்த விஷயத்துக்கு பின்னால போகாமல் கட்டுப்படுத்துதல், முறைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இந்திரியங்களை முறைப்படுத்துதல். அது என்னது, அந்த சித்தத்தின் அதை எங்க முறைப்படுத்தினா அந்த கட்டுக்குள் வந்துட்டா எங்க வருவ நாம, மனம். நீங்க பிரத்யாகாரம் பண்ணதான் மனம் கட்டுக்குள் வரும். அத சொல்றாரு. பிரத்யாகாரம் என்பது தமக, புலன் கட்டுப்பாடு. மனம் இடும் வேலைகளை இந்திரியங்கள் செய்யணும். மனம் போச்சுன்னா மனம் சொல்லணும், போய் பாரு, போய் பார்க்கணும். மனம் போகாதுன்னு என்ன பண்ணிக்கணும், அந்த கூர்மோங்கானிஷ சர்வ சகன் சொல்லுவார் பாத்தீங்களா பகவத்கீதையில, அதுதான் தமக. வெளியில போகணுங்கிற நேரத்துல வெளியில போகணும். போகக்கூடாதுன்னு உள்ள வந்துடணும். காலு கையும் எப்பவுமே உள்ளேயே வச்சுக்கிட்டு நாம வாழ முடியாது. அது வாழ்றதுக்கு போய்தான் ஆகணும். சோ இந்த வாழ்க்கையில் இங்க சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டே இந்திரியங்கள் வெளியில போனா தான் வாழ முடியும். என்னங்க போங்கிறீங்க வேண்டாங்கிறீங்கன்னா, எப்ப போகணும், எங்க போகணுமோ அங்க போகணும். எப்ப போகக்கூடாதோ எங்க போகக்கூடாது அப்ப போகக்கூடாது. அதுக்கு பேரு என்னது, இந்திரிய அடக்கம். அதுதான் அதுக்குதான் என்ன சொல்ற, தமகன். நம்ம பகவத்கீதை படிக்கிற அந்த வார்த்தைக்கு தான் இவரு போடுற வேர்டு பிரத்யாகாரம். நத்திங் மோர் தென் தட், தமகா. புரிஞ்சுங்களா? ஏன்னா அந்த கட்டுக்குள்ள நம்ம இந்திரியங்களை கொண்டு வரலின்னா அது என்ன பண்ணுமாமா, படிச்சிருக்கோம் இல்லைங்களா, தீ மாதிரி என்ன ஆகும், அப்படி விஷயங்களுக்கு பின்னால போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணிடும், மனசஞ்சலத்துக்கு காரணமாகிவிடும். சோ 5 புலன்களுக்கு உணவளிக்கும் போது பார்த்திருக்குமா இல்லையா பகவத்கீதையில, 5 புலன்களுக்கு உணவளிக்கும் போது என்ன எப்படி கொடுக்கணும், மிதமான உணவை, கட்டுப்பாடான உணவை கொடுக்கணும். கண்ணுக்குண்டான உணவு என்ன, ரூபம், அதுல ஒரு கட்டுப்பாடு. காதுக்குண்டான உணவு சப்தம். அந்தந்த இந்திரியங்களுக்கு உணவை அளிக்கும் போது கட்டுக்குள் கொடுக்கணும். இல்லைனா அந்த இந்திரிய அவனை அழித்துவிடும். அதுதான் இவர் சொல்ற கருத்து. சோ நம்மளுடைய இந்திரியங்கள் இன்னொரு விதமா டெஃபினிஷன் சொன்னோம்னா, இந்திரியங்கள் மனதிற்கு நண்பனாக ஆக்குதல், விரோதியாக இல்லாமல். இந்திரியங்களை எப்படி ஃப்ரெண்டு, மனம் இந்திரியங்கள் 2 பேர்த்து வச்சுக்க, ஏபி. மனதிற்கு இந்திரியங்கள் நண்பனாக செயல்படணும். அதுக்கு பேர் தான் கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு. மனதுக்கு எதிரியாக புலன்கள் செயல்படாமல் இருத்தல், அதுக்கு பேர் தான் தமக. இவர் சொல்ற லாங்குவேஜ் பிரத்யாகாரம். நீங்க தமகன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது கடைசி சூத்திரம் 55. ததக பரமா வஷ்யதேந்திரியானாம். ததக பரமா வஷ்யதேந்திரியானாம். அப்போ என்ன நடக்குது, அதனால், ததகன அதனால் புலன்களுடைய மிக உயர்ந்த அடக்கம் ஏற்படுகிறது. இதெல்லாம் பண்ணும்போது புலன்கள் கட்டுக்குள் வரும். ஆகையால் இந்திரியங்கள் வசத்தில் இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது இந்திரியங்கள் செய்யும், நமக்கு காரணமாக இருக்கும். இந்திரியங்கள் நமக்கு காரணம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக இருந்து நமக்கு அது உதவும். இப்ப நீங்க ஒரு நல்ல விஷயம் வேதாந்த வகுப்புகள் கேட்கறீங்க அப்படின்னா இந்திரியங்கள் உங்களுக்கு உதவுதா இல்லையா? உதவாம நம்ம எப்படி இந்த வேலையை செய்யறது? சோ அந்த கட்டுக்குள் கொண்டு வரது. எந்த விஷயங்கள் செய்யணுமோ அதுக்கு இந்திரியங்கள் உதவி பண்ணும். எந்த விஷயத்துக்கு போகக்கூடாதோ அங்கிருந்து வெளியில் வர்றதுதான் இந்திரிய அடக்கம். இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதனா பாதம் முடியுது. இப்போ நான் ஒரு 55 சூத்திரங்களை படிச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதுல எந்த எதுல இருந்து எது வரைக்கும் என்ன சொல்லுது நான் நோட் பண்றேன், கொடுக்கறேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியா யோகத்தை பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் சூத்திரம் எதை பத்தி பேசிச்சு, கிரியா யோகம் என்ன, பதஞ்சலியில கர்மயோகம் தான் கிரியா யோகம். அதை பத்தி ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அவர் பேசுனது 55 சூத்திரத்தை ரிவைஸ் பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கிரியா யோகம், தபஸ், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானி இப்படி சொன்னார் அவரு.
கிரியா யோகத்துக்கு அவர் கொடுத்த டெஃபினிஷன் என்ன? தபஸ், சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானி. 2 to 12 வரைக்கும் மனதில் இருக்கிற கிளேஷங்களை பத்தி பேசினார். 2வது சூத்திரத்திலிருந்து 12 வரைக்கும் மனதில் இருக்கிற கிளேஷங்கள், மனதில் இருக்கிற அழுக்கு. 13 to 18 வரைக்கும் எதை பத்தி பேசினார் பாத்தீங்கன்னா துக்கம், துக்கத்துக்கு காரணம். மெயின் சப்ஜெக்ட் அதுதான். துக்கம், அந்த துக்கத்துக்கு உண்டான காரணம். நாம என்ன நினைச்சு வச்சிருக்கோம்? துக்கம், துக்கம் எங்கிட்ட இருக்கு, துக்கத்துக்கு உண்டான காரணம் வெளியில நினைச்சிருக்கிறோம். அவர் என்ன சொல்லுவாரு? துக்கம், துக்கத்துக்கு உண்டான காரணம் 2 நீதான். அதை புரிய வச்சார். 13 to 18 வரைக்கும். 19 பாத்தீங்கன்னா சிருஷ்டி, சிருஷ்டி தத்துவத்தை பத்தி பேசினாரு. 19 முடிஞ்சுதா? 20 to 26 வரைக்கும் திருக், திருஷ்ய விவேகம், அறிபவன் அறிபடு பொருள், அறிபவன் வேறு அறிபடு பொருள் வேறுங்கிற அந்த தத்துவம். 20 to 26 அதுக்கு சமஸ்கிருத இதுல பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு திருக், திருஷ்ய விவேகம்னு பேரு. அதை பத்தி பார்த்தோம். எப்படி அறிபவன் வேறு அறிபடு பொருள் வேறு. என் மனமாக இருந்தாலும் அது அறிபடு பொருள் நான் அல்ல. என் புத்தி அறிபடு பொருள் நான் அல்ல. என்னோட சித்தம் அறிபடு பொருள் நான் அல்ல. என்னோட அகங்காரம் அறிபடு பொருள் நான் அல்ல. அதுதான் விளக்குனார். 20 to 26. அடுத்து 27 பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தினுடைய பலன் என்னன்னு சொன்னார். ஞான பலன் 27 முக்கியமான ஒரு சூத்திரம். 28 to 30 வரைக்கும் அந்த உபாயம். எதுக்கு? அஷ்டாங்க யோகம். ஆக்சுவலா அது என்ன பண்றாரு? யமமல அறிமுகம் பண்றார். யமத்தை அறிமுகம் பண்ணார். 28 to 30 வரைக்கும் உபாயம் அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொன்னாரு. யமவை அறிமுகம் பண்றாரு. 31 பாத்தீங்கன்னா விரதத்தை பத்தி சொல்வார். மகாவிரதம், மகாவிரதம்னாங்க அந்த உண்மைனா ஒரு நாள் கூட உண்மை பேசாம இருக்கிறது மகாவிரதம். அதனுடைய இதுல பேசுவார், மகாவிரதத்தை பத்தி பேசுவார். 32 நியமத்தை பத்தி பேசினார். நியமா. 33 to 34 வரைக்கும் பிரதிபக்ஷ பாவனா. ஒரு தவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனா, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நான் அதுல இருந்து மீண்டு வர்றது, பிரதிபக்ஷ பாவனா. 35 to 39 வரைக்கும் யமா. யமா இன் டீட்டெயில் பார்த்தோம். 35 to 39 வரைக்கும் யமா. 40 to 45 வரைக்கும் நியமா. போன கிளாஸ் இதெல்லாம் பார்த்தோம். நியமா 45 வரைக்கும் நியமா. 46 to 48 வரைக்கும் ஆசனம். 49 to 53 வரைக்கும் பிராணாயாமம். 54 to 55 வரைக்கும் பிரத்யாகாரம். மொத்தம் 55 சூத்திரங்கள். இப்ப நாம பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணு தெரியும். என்ன? 2 விட்டு போயிருக்கு. அத ஃபர்ஸ்ட் அடுத்த பாதத்தினுடைய டைம் ஆயிடுச்சா? இன்னொரு என்ன சொல்றது, இன்னொரு அடுத்த இது வருது பாத்தீங்களா? நெக்ஸ்ட் பேஜ்ல விபூதி பாதம். இந்த விபூதி பாதம் நம்ம படிக்க போறது இல்ல. ஆனா அதுல ஒரு 2 தியானத்தை பத்தி அங்கதான் வருது. தியானத்தை பத்தி அவர் என்ன இங்க சொல்லல, இந்த பாதத்துல தியானத்தை பத்தி சொல்லல. அதனால நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை கொஞ்சம் விபூதி பாதம்னா என்னன்னு பார்த்துட்டு அதுல இருக்கிற 2-3 ஸ்லோகத்தை மட்டும், சூத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம பதஞ்சலி யோக சூத்திர கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.